வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 2ஆம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு. அதில் அன்னையின் வழியில் கண்ணனையே. அதிலே ஒருத்தர் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா. இதுதான் கிருஷ்ணரை பற்றிய இயர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ். அவர் வாஸ்தவமாகவே இருந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி என்று ரூபிக்கிற ரெஃபரன்ஸ் என்று படிப்பாளிகள் சொல்கிறார்கள். அது எங்கே வருகிறதென்றால், சாந்தோக்கியத்தில் புருஷ யஜ்யம் என்பதை பற்றி சொல்கிற இடத்திலே ஒருத்தரை 116 வயசு ஜீவிக்கச் செய்கிற யஜ்யம் அது. கிருஷ்ணர் 120 வயசுக்கு அதிகமாக ஜீவித்தவர் என்பது கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அவர் கோர ஆங்கிரஸ் என்ற ரிஷியிடமிருந்து இந்த உபதேசம் கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டதற்கப்புறம் தாகமில்லாதவராக ஆனார் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கர்த்தம் இந்த உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வேறே வித்யை எதுவும் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை போய்விட்டது என்பதே என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். ஆசை ஒரு தீராத தாகம். திருஷ்ணா என்பது தாகம், ஆசை என்ற இரண்டையும் குறிக்கும். புத்தர் ஆசையை திருஷ்ணா என்றே சொல்வார். அதை தன்ஹா தன்ஹா என்று சமஸ்கிருத சிதைவான பாலி மொழியில் பௌத்த புஸ்தகங்களில் போட்டிருக்கும். பூர்ணாவதாரமான கிருஷ்ணரா ஆயுர் விருத்தி மாதிரியான ஒரு ஐகிகமான இக உலக விஷயம் தெரிந்து கொண்டு அதிலே இவ்வளவு திருப்திப்பட்டார் என்று நினைக்கப்படாது. இந்த வித்யையில் ஒரு ஜீவன் தன்னுடைய பஞ்ச பிராணன்களையும் வரிசையாக வசு ருத்ர ஆதித்யர்களுக்கு அர்ப்பணம் பண்ணியே அந்த 116 வயசு கொண்ட வாழ்க்கையின் முதல், 2வது, 3வது பாகங்களை கடப்பதாக வருகிறது. அதற்குள்ளே என்னவெல்லாம் ரகசியமான பாரமார்த்திக தத்துவங்களை ஒளித்து வைத்திருக்கிறதோ. 116 வயசு ஆயுஸ் என்பதிலேயே என்னென்ன மெடபிசிக்கல் ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்குமோ. திருட்டு கிருஷ்ணர் அந்த ஆத்மார்த்தமான ரகசிய நவநீதத்தை எல்லாமும் ஸ்வீகரித்து கொண்டே திருப்திப்பட்டிருப்பாராக இருக்கும். அவர் திருப்திப்பட்டது இருக்கட்டும். அம்மா பேரில் பிள்ளையை சொல்வதில்லவா இருந்தோம். இங்கே கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணாய தேவகி புத்திராய என்றே இருக்கிறது. அவர் வசுதேவர் பிள்ளை என்பதாலேயே பிரசித்தமான வாசுதேவ நாமம் பெற்றவர். 116 வயசு ஆயுசிலும் முதல் பாகத்தில் வசுக்கள் தான் பிராணாதாரமாக இருப்பது. ஆனாலும் தம்முடைய மாயாவித்தனத்திற்கேற்ப தேவகி புத்திரர் என்றே இங்கே தம்மை ரிஷிக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை ஏற்படுத்திய வித்து எதுவோ அதை வசுதேவர் மனசிலே தரித்து தேவகியின் மனசுக்கு அனுப்பி வைத்ததாகத்தான் பௌதீக கர்ப்பமாக இல்லாமல் மானசீக ரீதியில் பாகவதத்தில் சொல்லி இருக்கிறதே தவிர சரீர சம்பந்தத்தால் அவர்களை அப்பா அம்மா என்று சொல்லும்படியாக காட்டவில்லை. ஆனாலும் அவர்களில் தேவகி வாஸ்தவமாகவே கர்ப்பவதியாக இருந்துதான் அவரை பெற்றிருக்கிறாள். அதனால் அவளுக்குத்தான் ஓரளவுக்காவது மாத்ருஸ்தானம் கொடுக்க இடமிருக்கிறது. வசுதேவருக்கு பித்ருஸ்தானம் கொடுக்க அந்த அளவுக்கு கூட நியாயமில்லை என்றே பகவான் நினைத்து அப்படி சொல்லி இருக்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து சத்யகாம ஜாபாலர். அம்மா பேரில் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட இன்னொருத்தர் யாரென்றால் சத்யகாம ஜாபாலர் என்கிறவர். அம்மாவோடையே அவர் இள வயசில் வசித்து கொண்டிருந்தார். அப்பா போயே விட்டாரோ அல்லது எங்கே ஓடி போனார் என்று தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாரோ. தன் வயசொத்த பிள்ளைகளெல்லாம் குருகுலவாசம் பண்ணிக்கொண்டு பிரம்மச்சரியம் அனுஷ்டித்து கொண்டிருப்பதை பார்த்த பாலரான அவர் தாமும் அப்படியே பண்ண ஆசைப்பட்டார். அம்மாவிடம் தன் ஆசையை சொல்லி குருகுலத்தில் சேர்த்து கொள்ளும்போது அதன் ரிஷி கோத்திரம் கேட்பாராகையால்
தன் கோத்திரம் என்னவென்று கேட்டார். அப்பா குழந்தை பல இடத்துல சேவகம் செஞ்சுண்டு சுற்றுக்ஷை பண்ணிண்டு வாழ்க்கையை நடத்திண்டு போற எனக்கு என்னைக்கோ எவ்வனத்துல பிறந்த உன் கோத்திரமும் தெரியலை, ஒன்னும் தெரியலை. ஒன்று வேணா பண்ணு, என் பேர் ஜபாலா. நீ என் பிள்ளையானதால என் பேரை வச்சு நீ ஜாபாலன். உனக்கு பேர் சத்தியகாமன்னு வச்சிருக்கு. அதனால குருகுல ரிஷி கேட்கறச்ச விஷயத்தை உள்ளபடி சொல்லி உன்னை சத்தியகாம ஜாபாலன்னு தெரிவிச்சுக்கோ என்றாள். சத்தியத்தில் பற்றும் பிரியமும் தான் சத்தியகாமம். அந்த அம்மாள் சத்திய காமையாகவே நிஜத்தை சொல்லி இருக்கிறாள். புத்திரனிடம் இன்ன கோத்திரம் என்று பொய்யாக சொல்லவில்லையோல்யோ. தாயைப் போலவே பிள்ளையாக அந்த குழந்தையும் இருந்தான். அவன் ஹாரித்ரும கௌதமர் என்ற ரிஷியிடம் போய் சத்தியகாமன் என்ற பெயருக்கேற்க அம்மா சொன்னதை அப்படியே எழுத்துக்கெழுத்து அவரிடம் ஒப்புவித்து, சத்தியகாமோ ஜாபாலோ அஸ்மி போ, நான் சத்தியகாம ஜாபாலன் என்ற பெயருடையவனாக இருக்கிறேன் ஐயனே என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினான். உடனே ரிஷி, வசந்த குலத்தில் பிறக்காதவன் இப்படி பேச முடியாது, ஆகையினாலே உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அவனை சிஷ்யனாக சேர்த்து கொண்டார் என்று கதை போகிறது. அம்மா பேரில் வம்சம் சொல்கிறதும் அபூர்வமாக அங்கங்கே காணப்படுகிறது என்று காட்ட வந்தேன். அதிலேயே சிஷ்யன் எப்படி சத்தியசந்தனாக இருக்கணும், மானாபிமானம் விட்டு இருக்கணும், வித்யைக்காக தாகம் எடுத்தவனாக இருக்கணும் என்பதெல்லாமும் வந்து விட்டன. அப்படிப்பட்ட ஒருவன் உபதேசம் வேண்டும் என்று ஆச்சரிக்கிற போது தயங்காமல் அவனுக்கு உபதேசம் கொடுப்பது குரு லக்ஷணம் என்பதும் தெரிகிறது. அப்பா யார், கோத்திரம் என்ன என்று சொல்லத் தெரியாதவன் என்றால் தப்பாக நினைக்கவும் இடமிருக்கொள்ளியோ. ஆனாலும் அதை அப்படி நினைக்காமல் அந்த ரிஷி அந்த பையனை சேர்த்து கொண்டார் என்கிற போது திருக்குறள் தான் ஞாபகம் வருகிறது. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.